ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி நிகழ்வு. இன்றைய அமர்வு 77வது அமர்வு. கணித பாடத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்குரிய கணிதம் சார்ந்த பாடங்களில் திரு சேகர் அவர்கள், பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி குரவப்புலம் வேதாரண்யம் ஒன்றியம் அவர்கள் வழிநடத்தி தருவதற்காக வந்துள்ளார். அவர்களை தேசிய ஆசிரியர் சங்கம் மாநில மாவட்ட அமைப்பின் சார்பாக, பங்கேற்பாளர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். சென்ற வகுப்புல நாம் பிதாகரஸ் தேற்றம் அதை எப்படி நம்ம கணக்குல கேட்பாங்க, அதை எப்படி பயன்படுத்தணும், பிதாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது, ஒரு முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இதுதான் பிதாகரஸ் தேற்றம். அப்ப பிதாகரஸ் தேற்றம்னா கண்டிப்பா ஒரு செங்கோண முக்கோணம் வர்ற மாதிரி ஒரு படமோ அல்லது அவங்களே படமோ ஒன்று கொடுத்துட்டு அதுல ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வினாக்கள் கேட்டிருப்பாங்க. அது கேட்கும் பொழுது கர்ணத்தின் அளவு கேட்டிருந்தாங்க அப்படின்னா மற்ற இரு பக்கங்களையும் வர்க்கங்களையும் கூட்டி அதுக்கு நம்ம வர்க்கமூலம் எடுக்கணும். இல்லை ஏணியை சாட்சி வச்சிருக்கேன், ஏணியோட அடிப்பகுதிக்கும் சுவற்றுக்கும் இடையில் உள்ள தூரம் எவ்வளவுன்னு கேட்டா அவர் கர்ணம் கேட்கல, ஒரு பக்கம் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டா கர்ணத்தின் ஸ்கொயரையும் இன்னொரு பக்கத்தின் ஸ்கொயரையும் கழிச்சிட்டு அதுக்கு நான் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். இதுதான் இது தொடர்பான வினா. கண்டிப்பா ஒரு கேள்வி நம்மளை கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. ஒவ்வொரு போட்டித் தேர்வுலையும் நமக்கு கண்டிப்பா ஆசிரியர் தகுதி தேர்வில் கண்டிப்பா கேட்குறாங்க. இது நம்ம சென்ற கிளாஸ்ல பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு புள்ளி வழி கோடுகள், அது தொடர்பாக ஒரு 2-3 தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அதில் முதல்ல நம்ம சென்ற கிளாஸ்ல சரியாக முதல்ல லைட்டாக ஆரம்பிச்சிட்டோம். அதன் பிறகு இன்றைக்கு இந்த வகுப்புல பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். முதல்ல கொடுத்துருக்குது முக்கோணத்தின் நடுக்கோடு. முக்கோணத்தின் நடுக்கோடுனா இது கேள்வியிலேயே அந்த விளக்கத்திலே பதில் இருக்கு. முக்கோணத்தில் நடுவில் கோடு போட போறேன். அப்போ முக்கோணத்தின் ஒரு உச்சியிலிருந்து அதன் எதிர்பக்கத்தின் மையப்புள்ளியை இணைக்கும் கோடு தான் நடுக்கோடு. அதை நாம வச்சு நடுக்கோடுனா எதுன்னா ஒரு முக்கோணத்தின் உச்சி புள்ளியையும் அதன் எதிர்பக்கத்தின் மையப்புள்ளியையும் இணைக்கும் கோடு. அந்த படத்தை நல்லா பார்த்துக்கிறேன். ஏபிசிங்கிற முக்கோணம் ஏயிலேருந்து ஒரு கோடு போட்டிருக்காங்க. அந்த கோடானது எம்முங்கிற புள்ளியில போய் தொடுது. அந்த எம்முங்கிறது யாருன்னா பிசி அப்படிங்கிற அந்த பக்கத்தோட மையப்புள்ளி, அதுதான் நடுக்கோடு. அப்ப ஒரு முக்கோணத்துக்கு எத்தனை நடுக்கோடு இருக்கும்? 3 நடுக்கோடு இருக்கும். அப்ப 3 நடுக்கோடுகள் இருக்கும். அந்த 3 நடுக்கோடோட பண்பு என்ன கொடுத்துருக்கு இங்க. அது தொடர்பாக செயல்பாடு மடிச்சு காட்டியிருக்காங்க. ஒரு முக்கோணம் செய்து ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு உச்சியையும் வழியா மடிக்கும் பொழுது 3 நடுக்கோடுகள் கிடைக்குது. அந்த 3 நடுக்கோடும் ஒரு புள்ளி வழியா போகுது. அதை எந்த ஒரு முக்கோணத்தின் 3 நடுக்கோடுகளும் ஒரு புள்ளி வழி செல்லும் கோடுகள் ஆகும். அந்த புள்ளிக்கு பேரு நடுக்கோட்டு மையம்னு சொல்லியிருக்காங்க. நடுக்கோட்டு மையம் அதை ஜின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நடுக்கோட்டு மையத்தினுடைய பண்புகளை அடுத்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. நடுக்கோட்டு மையத்தின் பண்புகள். நடுக்கோட்டு மையம்னா அது எப்படி இருக்கும்னா எப்போதும் அது முக்கோணத்தின் உள்பகுதியிலேயே அமைகிறது. முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் முக்கோணத்துக்கு உள்ளே தான் இருக்கும். எந்த ஒரு முக்கோண படலத்திற்கும் புவியீர்ப்பு மையமாக திகழ்வதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதுதான் புவியீர்ப்பு மையம். அந்த புவியீர்ப்பு மையத்தின் வழியா நம்ம அந்த முக்கோணத்தை ஒரு பென்சில் முனையிலையோ விரல் முனையிலையோ தாங்கினோம்னா அது சரியாக நிற்கும். அப்போ கொடுக்கப்பட்ட படத்தை உற்று நோக்குக. ஒவ்வொரு உச்சி புள்ளியிலிருந்தும் ஜிக்கு வரைப்புள்ள கோடுகள் 3 முக்கோணத்தில் உருவாக்குறது. அதுல உங்களுக்கு தெரியுமான ஒரு பண்பு கொடுத்துருக்காரு பாருங்க. முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையமானது ஒவ்வொரு நடுக்கோட்டையும் உச்சி புள்ளிக்கு அருகாமையில் இருக்கும் கோட்டு துண்டு மற்றொன்றை போல் இருமடங்காக உள்ளவாறு 2ஆக பிரிக்கிறது. அதாவது 2:1 அப்படிங்கிற விதத்துல பிரிக்குது. அந்த படத்தை நல்லா ஒத்து பாருங்க. PQRங்கிற முக்கோணம், பியிலேருந்து வரையக்கூடிய அந்த நடுக்கோடு ஜிய மேல உள்ள பகுதி 2 பங்கு இருக்கு, கீழே உள்ள பகுதி 1 பங்கு இருக்கு. இப்ப மேல உள்ள பகுதி 2 பங்கு,
கீழே உள்ள பகுதி ஒரு பங்கு. இதுலேருந்து நமக்கு விழாக்களை கேட்பாங்க. ஒரு முக்கோணம் போட்டுட்டு நடுக்கோடு மையம் போட்டு நடுக்கோட்டு மையம்னு சொல்லி ஒரு படத்தை போட்டுட்டு மேலே உள்ள நீளத்தை கொடுத்துட்டு அடியில் உள்ள நீளம் எவ்வளவுன்னு கேட்பாரு. இப்போ முதல் கோடு பியிலேருந்து ஒரு கோடு போட்டிருக்கேன். அப்ப அந்த கோடு பிஜி ஜிடி ரெண்டு கொடுத்துருக்காங்க. நீங்க ஜூம் பண்ணா தெரியும். பிஜி இன்னொன்று ஜிடி. இப்போ பிஜிங்கிறது 2 பங்கு இருக்கும், ஜிடிங்கிறது ஒரு பங்கு இருக்கும். இப்போ பிஜி அப்படிங்கிறது அவர் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தா ஜிடி கண்டிப்பா 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஏன்னா மேலே உள்ளது 2 பங்கு, கீழே உள்ளது ஒரு பங்கு. இப்போ 2:1ங்கிற விதத்தில் அது பிரிக்கும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்போ அது தொடர்பான கணக்குகள் தான் கீழே கொடுத்துருக்காரு பாருங்க. எடுத்துக்காட்டு 5.17 பார்க்குறேன். படத்தில் ஜி ஆனது ஒரு முக்கோணம், XY செட்டின் நடுக்கோட்டு மையம் ஜின்னு கொடுத்துட்டாங்க. அவர் 2 கோடெல்லாம் போட்டு காட்டிட்டாங்க. GL = 2.5, GL = 2.5, XL எவ்வளவுன்னு கேட்டிருக்காரு. GL கொடுத்துருக்காங்க, XL காண்க, YM = 9.3, GM காண்கன்னு எழுதியிருக்காங்க. அப்ப GL கொடுத்துருக்காரு. ஜியிலேருந்து எல் வரைக்கும், மையத்திலேருந்து ஜியிலேருந்து எல் வரைக்கும் உள்ள தூரம் கொடுத்துட்டு XL கொடுத்துருக்காரு. இப்போ GL எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2.5. அப்போ XL எவ்வளவு? இது 2.5னா ஒரு பங்கு அப்படிங்கிறது 2.5. அப்போ GXங்கிறது 5 சென்டிமீட்டர். இப்போ மொத்தம் 7.5 சென்டிமீட்டர். அதான் கீழே கொடுத்துருக்காங்க. XL 2 × 2.5, XGங்கிறது 5 சென்டிமீட்டர். அப்போ XL வேணும்னா XGயையும் GLையும் கூட்டணும். அந்த படத்தை நல்லா பாருங்க. படம் என்பது 2:1ங்கிற விதத்தில் இருக்கும். மேலே உள்ளது 2 பங்கு, கீழே உள்ளது ஒரு பங்கு. நமக்கு கொடுத்தது ஒரு பங்கு. GLங்கிறது ஒரு பங்கு, கேட்டிருக்கிறது XLங்கிறது மொத்தம் 3 பங்கு. அப்படி நம்ம மனசாலே போட்டுக்கணும். GLங்கிறது ஒரு பங்கு, XGங்கிறது 2 பங்கு, XLங்கிறது 3 பங்கு. அப்போ ஒரு பங்கு 2.5ன்னா 3 பங்குங்கிறது 7.5. ஒரு விட ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது ஒய்எம்ங்கிற முழு பங்கையும் கொடுத்துட்டாரு, 9.3. ஜிஎம்ங்கிறது என்ன? ஜிஎம்ங்கிறது 2 பங்கா ஒரு பங்கா? ஒய்ஜிங்கிறது 2 பங்கு, ஜிஎம்ங்கிறது ஒரு பங்கு. அந்த படத்தை நல்லா ஒத்து கவனிங்க. ஒய்எம்ங்கிறது மொத்தமாக உள்ள நடுக்கோடு, அதில் ஒய்ஜிங்கிறது 2 பங்கு, ஜிஎம்ங்கிறது ஒரு பங்கு. நமக்கு ஜிஎம் தான் கேட்டிருக்கு. அப்போ ஒரு பங்கு வேணும்னா 3 பங்குங்கிறது 9.3. இப்போ ஒரு பங்குங்கிறது அதை 3ஆல் வகுத்தன்னா 3.1 சென்டிமீட்டர். இது மாதிரி வினாக்கள் கண்டிப்பாக நம்மள கேட்கலாம். அவர் முக்கோணம் கொடுத்துருப்பாங்க, நடுக்கோட்டு மையம் கொடுத்துருப்பாங்க, ஜின்னு சொல்லி அதில் மேலே உள்ள பகுதியோ அல்லது கீழே உள்ள பகுதியோ அல்லது நடுக்கோட்டோட நீளமோ கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு வினா நம்மளை கேட்பாங்க. இது நடுக்கோட்டு மையம் தொடர்பானது. நம்ம நாம வச்சுக்க வேண்டியது 2:1 என்ற விதத்தில் பிரிக்கிறது. இதை நாம வச்சுக்கிறேன். அடுத்தது முக்கோணத்தின் செங்கோட்டு மையம். செங்கோடுன்னா என்ன? அதற்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கோணத்தின் உயரம் என்று அறியப்படும் முக்கோணத்தின் செங்குத்து கோடு என்பது முக்கோணத்தின் உச்சியிலிருந்து அதன் எதிர்பக்கத்திற்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு. நடுக்கோடுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் என்ன? நடுக்கோடு என்பது முக்கோணத்தின் ஒரு உச்சியிலிருந்து அதன் எதிர்பக்கத்தின் மையப்புள்ளியை இணைக்கும் கோடு அல்லது மையப்புள்ளியை நோக்கி வரையப்படும் கோடு. மையத்தை நோக்கி வரைகிற கோடு செங்குத்தா இருக்கணும் அவசியம் இல்லை. அது கிராஸாகவும் இருக்கும், நேராகவும் இருக்கும், தப்பு இல்லை. ஆனா இங்க கண்டிப்பா ஒரு உச்சியிலிருந்து அதன் எதிர்பக்கத்திற்கு ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சா அதுக்கு பேரு தான் செங்கோடு அல்லது செங்குத்து கோடு. இதே போல முக்கோணத்துக்கும் 3 செங்குத்து கோடு வரையலாம். அந்த 3 செங்குத்து கோடுகளும் ஒரு புள்ளி வழி கோடுகள், ஒரு புள்ளி வழியாக தான் போகும். இதனுடைய பண்புகள் என்ன கொடுத்துருக்காங்க? அதுல சிந்திக்கன்னு சொல்லி 3 கேள்வி கொடுத்துருக்காங்க. குறுங்கோண முக்கோணத்தின் 3 செங்குத்து கோடுகளும் முக்கோணத்தின் உள்பகுதியிலேயே அமையும். 2வது, செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் செங்குத்தாக உள்ள செங்குத்து கோடானது உள்பகுதியிலும் மற்ற 2 செங்குத்து கோடுகளும் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களாக அமையும். இப்ப செங்கோண முக்கோணத்துல செங்குத்து கோடு போட்டு காட்டியிருக்காரு. அதோட முனை எங்க இருக்கு? செங்கோணம் தாங்கும் புள்ளியில இருக்கு. விரிகோண முக்கோணத்துல
வெளியில இருக்கு. விரிகோணத்தை தாங்கும் உச்சியிலிருந்து வரையப்படும் செங்குத்து கோடு முக்கோணத்தின் உள்பகுதியிலும், குறுங்கோணங்களை தாங்கும் உச்சியிலிருந்து வரையப்படும் மற்ற இரு செங்குத்து கோடுகளும் முக்கோணத்தின் வெளிப்பகுதிகளும் ஆயும். அப்ப வெளியில இந்த சைடில் படத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய செங்குத்து கோடு மூணும் வெளியில போய் ஜாயின் பண்ணுது. ரெண்டாவது படத்துல 3 செங்குத்து கோடும் செங்கோணத்தை தாங்கும் புள்ளியில ஜாயின் பண்ணுது. இதுல 3 செங்குத்து கோடும் உள்ளுக்குள்ளேயே ஏதாவது ஒரு இடத்துல சந்திச்சுக்கும். அப்ப அடுத்தது 3வது பண்பு முக்கோணத்தின் மைய குத்து கோடுகள். முக்கோணத்தின் மைய குத்து கோடு. நம்ம 7ஆம் வகுப்புல ஜாமெட்ரி கணக்கு போடும்போது மைய குத்து கோடு போட்டிருப்போம். ஒரு சாதாரண நேர்கோட்டு துண்டு வரைஞ்சிருப்போம் 8 சென்டிமீட்டர்ல. அதனுடைய மைய கொத்து கோடு வரையும்னா பாதிக்கு மேலே அளவு எடுத்து மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியும் வெட்டுவோம். அதுபோல் அடுத்த முனையிலையும் மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியை வெட்டா 8 சென்டிமீட்டர்னா நடுவில் ஒரு கோடு போடுவேன், 4 சென்டிமீட்டரில் வெட்டும். அதே போல் முக்கோணத்துலேயும் 3 பக்கம் இருக்கு. ஒவ்வொரு பக்கத்துக்கும் நான் மையக்குத்து கோடு வரைஞ்சா கண்டிப்பாக அது உச்சியிலேருந்து நடுவில் வரணும் அவசியம் இல்லை, உச்சியை விட்டு வெளியிலே இருக்கலாம். அப்போ அப்படி இருந்தா இந்த படம் வரைஞ்சி கட்டியிருக்காரு. பிசியின் மைய குத்து கோடு, ஏசியின் மைய குத்து கோடு, ஏபியின் மைய குத்து கோடு, அது மாதிரி 3 மைய குத்து கோடு வரைஞ்சா இந்த 3 மைய குத்து கோடுகளும் ஒரு புள்ளி வழி கோடுகள் ஆகும். செயல்பாட்டில் கொடுத்துருக்கு. எந்த ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் மைய குத்து கோடுகளும் ஒரு புள்ளி வழி கோடுகள். ரைட். இது சம்பந்தமா இப்போ 3 ஒரு புள்ளி வழி கோடுகள் நம்ம படிச்சிட்டோம். முதல்ல உள்ளது நடுக்கோட்டு மையம், அதுதான் G 2:1 நாம வச்சுக்கிறேன். ரெண்டாவது உள்ளது செங்கோட்டு மையம், ஒவ்வொரு பக்கத்துக்கும் அதன் எதிர் உச்சியிலேருந்து வரையக்கூடிய செங்குத்து கோடு. மூணாவது உள்ளது மைய குத்து கோடு, ஒவ்வொரு பக்கத்தினுடைய மைய புள்ளியில செங்குத்தா ஒரு கோடு வரைவேன். அந்த 3 மைய குத்து கோடுகளும் ஒரு புள்ளி வழி கோடுகள். அது தொடர்பா ஒரு சுற்றுவட்ட மையம்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் மையக்குத்து கோடுகளும் சந்திக்கும் புள்ளிக்கு சுற்றுவட்ட மையம்னு பேரு. இதை நம்மள கேள்வி கேட்கலாம். சுற்றுவட்ட மையம் கேள்வியை நாம வச்சுக்கிற சுற்றுவட்ட மையம். அப்ப ஒரு முக்கோணத்தை சுத்தி நான் வட்டம் போட போறோம். அப்படி போடக்கூடிய வட்டம் 3 முனைகளையும் சரியாக தொட்டுட்டு போகும். அதனாலதான் அதுக்கு பேரு சுற்றுவட்ட மையம். முக்கோணத்தை சுத்தி வட்டம் போடுறேன், அந்த வட்டமானது முக்கோணத்தின் 3 முனைகளையும் தொட்டுக்கிட்டு போகும். அதுக்கு பேரு சுற்றுவட்ட மையம்னு பேர். அப்ப சுற்றுவட்ட மையம் என்பது என்ன? ஒரு முக்கோணத்தின் 3 மையக்குத்து கோடுகளும் சந்திக்கும் புள்ளி. அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு என்ன பேரு? சுற்றுவட்ட மையம். குறிப்படுத்துகிறேன். சுற்றுவட்ட மையங்கிறது ஒரு முக்கோணத்தோட 3 மைய குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி. மைய குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி, இதுதான் சுற்றுவட்ட மையம். அடுத்தது முக்கோணத்தின் கோண இரு சமவெட்டி. இதுவும் நம்ம 7ஆம் வகுப்புல வடிவியல் கணக்கு ஜாமெட்ரி கணக்கு போடும் பொழுது ஒரு கோணம் வரைஞ்சிட்டு அதனை 2ஆ வெட்டக்கூடிய கோண இரு சமவெட்டி போட்டிருக்கோம். அதே போல முக்கோணத்திலே 3 கோணம் இருக்கும். இந்த 3 கோணத்தையும் இருசமவட்டி வரைஞ்சோம்னா நம்ம 3 இருசமவட்டி வரையலாம். அந்த 3 இருசமவட்டிகளும் ஒரு புள்ளி வழி கோடுகள் ஆகும். படம் போட்டிருக்காங்க. முதல் கோணத்தை 2ஆ பிரிக்கிறேன், 2வது கோணத்தை 2ஆ பிரிக்கிறோம், 3வது கோணத்தை 2ஆ பிரிக்கிறோம். அப்படி பேப்பர் மடிச்சு காட்டியிருக்காங்க. மடிச்சோம்னா அந்த 3 மைய குத்து கோண இருசமவட்டிகளும் ஒரு புள்ளி வழியா போகுது. அதனால இதுவும் ஒரு புள்ளி வழி கோடுகள். அதனுடைய பண்பை வச்சு ஒரு பண்பு எழுதியிருக்காங்க, உள்வட்ட மையம். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் இருசமவெட்டிகளும் சந்திக்கும் புள்ளி அம்முக்கோணத்தின் உள்வட்ட மையம் எனப்படும். அதுக்கு ஐன்னு பேரு. உள்வட்ட மையம்னு சொன்னா உள்வட்ட மையம் முக்கோணத்துக்கு உள்ள ஒரு வட்டம் வரும். அந்த வட்டம் எப்படி இருக்கும்? அந்த வட்டமானது முக்கோணத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்தையும் தொட்டுக்கிட்டு போகும். ஒவ்வொரு உச்சியும் இல்லை, ஒவ்வொரு பக்கத்தையும். சுற்றுவட்ட மையம்னா சுத்தி ஒவ்வொரு முனையையும் தொட்டுக்கிட்டு போகும். உள்வட்ட மையம் சொன்னா உள்ள முக்கோணத்தோட 3 பக்கத்தையும் உள்ளால
தொட்டுக்கிட்டு போகும். அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பக்கத்தையும் அந்த வட்டமானது தொட்டுக்கிட்டு போகுது. இதுக்கு பேரு உள்வட்ட மையம்னு பேரு. இங்க உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்துருக்காரு. இந்த குறிப்பு மிகவும் முக்கியமானது. இதை நல்லா தெளிவா படிச்சுக்கிறேன். கொடுக்கப்பட்ட முக்கோணத்தின் வகையை பொறுத்து நடுக்கோட்டு மையம், செங்கோட்டு மையம், சுற்றுவட்ட மையம், உள்வட்ட மையம் ஆகிய அமைவிடங்கள் வேறுபடுகின்றன. அவற்றின் அமைவிடங்களை எளிதில் நினைவு கொள்ள பின்வரும் குறிப்புகள் நமக்கு உதவியாக இருக்கும். இதிலிருந்து ஒரு கேள்வி நம்மள கேட்கலாம். எல்லாமே படிச்சுட்டோம். சுற்றுவட்ட மையம், உள்வட்ட மையம், நடுக்கோட்டு மையம் எல்லாம் படிச்சுட்டோம். அதுல அவருடைய கேள்வி என்ன? இந்த உள்வட்ட மையம் ஒரு குறிப்பிட்ட வகை முக்கோணத்துல எங்க இருக்கும்? உள்ள இருக்குமா, வெளியில இருக்குமா, செங்கோணத்தை தாங்கும் புள்ளியில இருக்குமா, அப்படிங்கிற ஒரு வினா நம்மள கேட்கலாம். அப்ப குறிப்புகளும் அவர் கேட்பார். நான் 4 குறிப்பை கொடுத்துட்டு பின்வருவனவற்றில் எது சரியானதுன்னு கேட்பார். நம்ம கணக்கெல்லாம் நல்லா படிச்சுட்டு போயிருப்போம். 2:1 எனக்கு நல்லா புரியுது, ஓகே, இது எனக்கு சுலபமா இருக்கு, ரைட்டு, நடுக்கோட்டு மையம் ஜின்னு பேரு, அது 2:1ங்கிற விதத்தில் பிரிக்குது, எல்லாம் படிச்சுட்டு போவோம். அவர் இந்த குறிப்பு கேட்டிருப்பார். எந்த இடத்துல இருக்கும்? ஒரு சமபக்க முக்கோணமா இருந்தா எங்க இருக்கும், அல்லது குறுங்கோண முக்கோணமா இருந்தா எங்க இருக்கும்? அதுக்கு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அனைத்து வகை முக்கோணங்களுக்கும் நடுக்கோட்டு மையம் ஜி, உள்வட்டு மையமும் முக்கோணத்தின் உள்பகுதியிலேயே இருக்கும். அப்ப நடுக்கோட்டு மையம் ஜியும் உள்வட்டு மையம் ஐயும் கண்டிப்பா எங்க இருக்கும்னா, அது எந்த வகை முக்கோணமா இருந்தாலும் முக்கோணத்துக்கு உள்ளதான் இருக்கும். ரைட். அடுத்தது செங்கோட்டு மையம் ஹச்சு. குறுங்கோண முக்கோணமா இருந்தா உள்பகுதியிலும், விரிகோண முக்கோணமா இருந்தா வெளிப்பகுதியிலும், செங்கோண முக்கோணமா இருந்தா செங்கோணம் அமையும் உச்சியின் மீதும் அமையும். இதை நல்லா குறிப்பிடுத்துக்கிறேன். செங்கோட்டு மையமானது குறுங்கோண முக்கோணமா இருந்தா முக்கோணத்துக்கு உள்ள இருக்கும், பெருகோண முக்கோணமா இருந்தா முக்கோணத்துக்கு வெளியில இருக்கும், செங்கோண முக்கோணமா இருந்தா செங்கோணம் தாங்கும் உச்சியின் மீது அமையும். இது செங்கோட்டு மையம். அப்ப நடுக்கோட்டு மையமா இருந்தா பிரச்சனை இல்லை, உள்வட்டு மையமா இருந்தா பிரச்சனை இல்லை. இந்த எல்லா முக்கோணத்துக்கும் உள்ள இருக்கும். ஃபர்ஸ்ட் படிச்சது லாஸ்ட்ல படிச்சது அது ரெண்டும் முக்கோணத்துக்கு உள்ளதான் இருக்கும். ரெண்டாவது படிச்ச செங்கோட்டு மையங்கிறது குறுங்கோண முக்கோணமா இருந்தா உள்ள, விரிகோண முக்கோணமா இருந்தா வெளியில, செங்கோண முக்கோணமா இருந்தா செங்கோணம் தாங்கும் உச்சி. அடுத்து சுற்றுவட்ட மையம். சுற்றுவட்ட மையம்னா முக்கோணத்தை சுத்தி வட்டம் போட போறேன். அது குறுங்கோண முக்கோணத்துல உள்பகுதியிலும், விரிகோண முக்கோணத்தோட வெளிப்பகுதியிலும், செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் மீதும் அமையும். பார்த்தீங்கன்னா வச்சுக்க, செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் மீது அமையும். அப்ப சுற்றுவட்ட மையம்ங்கிறது செங்கோண முக்கோணமா இருந்தா அது கர்ணத்தின் மீது அமையும்ங்கிறத நாம வச்சுக்கிறேன். ரைட். இது என்ன? சுற்றுவட்ட மையம். இதை நம்ம நாம வச்சுக்கிறோம். இந்த குறிப்பை கண்டிப்பா நம்ம குறிப்பெடுத்துக்கிறேன். ரைட். அதன் பிறகு பயிற்சி கொடுத்துட்டாங்க. முக்கோணம் கொடுத்துருக்காங்க, செங்கோணத்தை தாங்கும் உச்சி கொடுத்துருக்காங்க. எல் எப்படி கண்டுபிடிக்கிறது? செங்கோணம் 5:12:13 இருந்தா கண்டிப்பா 5, 12 பிதகோரியன் 3 தொகுதி. அதனால இது கண்டிப்பா செங்கோண முக்கோணமா தான் இருக்கும். ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் வெட்டும் புள்ளி கொடுத்துருக்காங்க. அது நடுக்கோட்டு மையம் பேரு. ஒவ்வொரு நடுக்கோடு 2:1ங்கிற விதத்தில் பிரிக்குது. இது எல்லாமே நம்ம குறிப்பில் படிச்சுட்டோம். அது தொடர்பான கணக்குகள் கொடுத்துருக்காங்க. செங்கோண முக்கோணம் தொடர்பாக கணக்கு கொடுத்துருக்காங்க. பிதாகரஸ் தேற்றம் பயன்படுத்துற மாதிரி 6வது கணக்கு நல்லா பாருங்க. வானூர்திக்கும் கப்பலுக்கும் இடைப்பட்ட தூரம். அப்ப இதுல எது கேட்டிருக்காங்க? கர்ணம் கேட்டிருக்காரு. அப்ப கீழே உள்ள நம்பரையும் ஸ்கொயர் பண்ணணும், சைடில் உள்ள நம்பரையும் ஸ்கொயர் பண்ணணும். ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டி வர்க்கமூலம் கண்டுபிடிச்சா கப்பலுக்கும் வானூர்திக்கும் இடைப்பட்ட தொலைவு என்னால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது மாதிரி கதை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டக்குன்னு என்ன மட்டும் ஒரு செங்கோண முக்கோணம் வர்ற மாதிரி படத்தை போட்டுக்கிறேன். அதில் கொடுத்த அளவுகளை எழுதிக்கிறேன். அவரே படம் கொடுத்துட்டாருன்னா ரொம்ப பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிருவேன். இது செங்கோண முக்கோண கணக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவேன். ஏணி கணக்கு நான் கண்டுபிடிச்சிருவேன். இல்லை படம் கொடுத்துருந்தாங்கன்னா சற்று நிதானமா இது செங்கோண முக்கோணம், இது பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தணுங்கிறத நாம வச்சுக்கிறோம். பிதாகரஸ் தேற்றம் பயன்படுத்துற மாதிரி கண்டிப்பா ஒரு கணக்கு அனைத்து வினாத்தாளையும் இருந்திருக்கு.
அப்போ அதை பயன்படுத்திக்கிறேன். அந்த பிதாகர சட்டத்தை ஒரு தடவை 2 தடவை பார்த்துக்கிறோம். ரைட். அது தொடர்பான கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அடுத்து நாற்கரம் வரைதல், ஜாமெட்ரி கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நாற்கரம் வரைய எத்தனை அளவுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்றோடு ஒன்று தொடர்பு இல்லாத 5 அளவுகள் வேண்டும். இப்போ நாற்கரத்தம் வரையறதுக்கு ஒன்றோடு ஒன்று தொலைவு இல்லாத 5 அளவுகள் வேண்டும். இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு பலகோணத்தின் ஏதேனும் ஒரு உட்கோணம் 180க்கு அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் குழிவு பலகோணம்னு பேர். அந்த படத்தை நல்லா பாருங்க. ஒரு படம் போட்டிருக்காங்க. அதில் இ அப்படிங்கிற சி அப்படிங்கிற கோணம் 180 விட அதிகமாக இருக்கு. அதனால இது என்னது? குழிவு பலகோணம். அடுத்து பலகோண அனைத்து உட்கோணங்களும் 180 விட குறைவாக இருந்தால் அதுக்கு பேர் குவிவு உட்கோணம். குவிவு, குழிவு. அதனால ஒரு படத்தை கொடுத்துட்டு இந்த படம் இந்த பலகோணத்தின் வகைன்னு கேட்கலாம். 1 2 3 4 5 பக்கம் இருக்கு. இது ஐங்கோணம்னு எழுதலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க என்ன இருக்கு? குழிவு பலகோணம், குவிவு பலகோணம். அப்ப நீங்க வேற 2 வார்த்தைகள் கொடுத்துருக்கலாம். அப்ப ஒவ்வொரு கோணத்தையும் பார்க்குறேன். ஒவ்வொரு கோணத்தோட உள்கோணம் தான். ஒரு ஒரு பலகோணத்தின் ஒரு கோணம் 180 டிகிரி அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் குழிவு பலகோணம். எல்லா உட்கோணமும் 180 விட குறைவாக இருந்தா அதுக்கு பேர் குவிவு பலகோணம் அப்படிங்கிறது நாம வச்சுக்கிறோம். ரைட். அதுக்கு அடுத்தது நாற்கரத்தின் பரப்பளவு நமக்கு ஃபார்முலா தெரியும். ½ × d × h1 + h2. இது நம்ம வடிவியலில் பார்த்துட்டோம். நாற்கரத்தின் பரப்பளவு ½ × d × h1 + h2. அளவியலில் உள்ள ஃபார்முலாவை நம்ம அழுப்பாக இருக்கும்போது அப்பப்போ நாம வச்சுக்கிறோம். சதுரம் தெரியும், நமக்கு செவ்வகம் தெரியும், முக்கோணம் தெரியும். அதுக்கு அடுத்தது இணைகரம் சுலபமானது. தாய் சதுரம் ½ × d1 × d2 அல்லது b × h. அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துருந்தாங்கன்னா b × h பயன்படுத்தி போடுறேன். மூலைவிட்டங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா ½ × d1 × d2 போடுறேன். அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை, ஒவ்வொரு கணக்குலையும் அவங்க தொடர்பான ஃபார்முலாஸை பயன்படுத்தி போடுற மாதிரி ஒரு கணக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அப்போ நாற்கரம் வரையறதுக்கு மொத்தம் 5 அளவுகள் தேவை. 5 வகையான மாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை எத்தனை அளவுகள் தேவைன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நாற்கரம் வரைய 4 அளவுகள் இல்லை, 5 அளவுகள் வேண்டும். அதை நாம வச்சுக்கிறேன். சுலபமாக கேட்குறேன்ட்டு சுலபம். ஒரு நாற்கரம் வரைய தேவையான அளவுகள் 4, 3, 5, 6 அப்படின்னு வினாக்கள் கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு கேள்வியே இல்லைன்னு சொல்லி டப்பு நம்ம 4 டிக்கெட் அடிச்சு வந்துடுவோம். ஏன் நாற்கரம் வரைய 4 அளவு தானே தேவை, 4 பக்கம் இருக்கும். அப்போ நாற்கரம் வரைய கண்டிப்பாக எத்தனை அளவுகள் தேவைன்னா 5 அளவுகள் தேவை. ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளாத 5 அளவுகள் தேவை. ஞாபகம் வச்சுக்கிறேன். அடுத்து சரிவகம். சரிவகம் வரைவதற்கு இங்கே கொடுத்துருக்காங்க 4 அளவுகள் தேவை. அப்போ அதில் 4 மாடல் கொடுத்துருக்காங்க. 3 பக்கம் ஒரு மூலை விட்டம், 3 பக்கம் ஒரு கோணம், 2 பக்கம் 2 கோணம், 4 பக்கம். எப்படி கொடுத்தாலும் நம்மளால விட எழுத முடியும். அதற்கான ஃபார்முலா ½ × h × a + b. இந்த சரிவகத்தோட ஃபார்முலா நம்ம படிச்சிட்டோம். h என்பது இணைப்பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரம், ஏபிங்கிறது இணைப்பக்கங்கள். அடுத்து சதுரம் வரைகிறது, செவ்வகம் வரைகிறது தொடர்பான கணக்குகள் கொடுத்துருக்காங்க. ரைட். இந்த ஒரு குறிப்பை பாருங்க. இணைகரம், சாய் சதுரம், செவ்வகம், சதுரம். இந்த நாற்கரத்தோட பண்புகளை நல்லா கவனிச்சுக்கிறேன். இதுல இருந்து நம்ம கேள்வி கேட்கறோம்னா கேட்கலாம். அனைத்து பக்கங்களும் சமம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இணைகரம் கொடுத்துருக்காங்க, சாய் சதுரம் கொடுத்துருக்காங்க, செவ்வகம் கொடுத்துருக்காங்க, சதுரம் கொடுத்துருக்காங்க. சமம். இணைகரத்துல அனைத்து பக்கங்களும் சில சமயங்களில் சமம்னு கொடுத்துருக்காங்க. இணைகரத்துல அனைத்து பக்கங்களும் சமமா இருந்தா அது என்ன ஆயிடும்? எல்லா பக்கமும் சமமா இருந்தா சாய் சதுரமா மாறிடும். அடுத்து சாய் சதுரத்துல அனைத்து பக்கங்களும் சமமா இருந்தா எப்போவும் சமமா தான் இருக்கும். அனைத்து கோணங்கள் சமம். செவ்வகத்துல தான் எப்பயுமே 90 டிகிரி இருக்கும். சதுரத்துல எப்பவும் 90 டிகிரி இருக்கும். சாயுதத்துல சில சமயங்கள்ல அனைத்து கோணங்களும் சமமா இருந்தா அது என்ன ஆயிடும்? 90 டிகிரி வந்துடும். அது சதுரமா மாறிடும். சரி. அதுபோல விளக்கங்கள் கொடுத்துருக்கு. எதிர்பக்கங்கள் எப்படி இருக்கும்? எதிர்பக்கங்கள் எப்போதுமே சமமா இருக்கும், எப்போதுமே இணையா இருக்கும்.
அதனால அது எல்லாருமே எப்போதுன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது அனைத்து கோணங்கள் எதிர்கோணங்கள். சதுரத்தின் செவ்வகத்திலையும் சதுரத்திலையும் தான் எப்போவுமே சமமா இருக்கும். மூலை விட்டங்கள் இரு சமக்கூறிடும். இணைகரத்திலையும் இரு சமக்கூறிடும், சாய்சதுரத்திலையும் இரு சமக்கூறிடும், செவ்வகத்திலையும் இரு சமக்கூறிடும், சதுரத்திலையும் இரு சமக்கூறிடும். செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும். சாய் சதுரமும் சதுரமும் எப்போதும் செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும். செவ்வகமும் இணைகரமும் சில சமயங்களில் வெட்டி கொள்ளும் கொடுத்துருக்காங்க. இந்த பண்புகளை நம்ம நெல்லில் வச்சுக்கிறோம். அடுத்தது இணைகரம். இணைகரத்தினுடைய பண்புகள் கொடுத்துருக்காங்க. இணைகரத்தோட பரப்பளவு தெரியும், பி இன்ட்டு கட்சி சதுர அலகுகள் தெரியும். அடுத்து சாய் சதுரம் வரையத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2 நமக்கு தெரியும். அடுத்து செவ்வகம் எல் இன்ட்டு பி, சதுரம் பக்கம் இன்ட்டு பக்கம் ஏ இன்ட்டு ஏ. இங்கே அதனுடைய பாடச்சுருக்கம் கொடுத்துருக்காங்க. இதை நல்லா கவனிச்சுக்கிறேன். ஒவ்வொரு பாடத்திலையும் பாடச்சுருக்கம் என்பது மிக மிக முக்கியம். அதிலிருந்து கூட சுலபமாக ஒரு வினாக்களை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த கடைசியில் உள்ள ஒரு 5 டாட்டை நல்லா படிச்சு. ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் இணையாக கொண்ட நாற்கரம் சரிவகம். ஒரு ஜோடி எதிர்பக்கம் இணையா இருந்தா அந்த உள்ள நாற்கரத்துக்கு பேரு சிறப்பு பெயர் சரிவகம். எதிரெதிர் பக்கங்கள் இணையாக உள்ள நாற்கரம் இணைகரம். அனைத்து பக்கங்களும் சமமாக கொண்ட இணைகரமே சாய் சதுரம். இப்போ இணைகரம் எல்லா பக்கமும் சமமாக போயிட்டா சாய் சதுரம்னு சிறப்பு பெயரை போயிட்டு. அப்போ நல்லா நாம வச்சுறேன். இப்போ இணைகரம் எப்படி இருக்கும்? எதிரெதிர் பக்கங்கள் இணையா இருக்கும், எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். ஆனால் 4 பக்கமும் சமமாக இருக்காது. எதிரெதிர் பக்கங்களும் சமமாக இருக்கும், 4 பக்கம் சமமாக இல்லை. இப்போ 4 பக்கமும் சமமாக போன இணைகரத்துக்கு பேர் சாய் சதுரம். அனைத்து பக்கங்களும் அனைத்து கோணங்களும் செங்கோணமாக கொண்ட இணைகரமே செவ்வகம். இணைகரம் எப்படி இருக்கும்? செவ்வகம் சாஞ்சா இணைகரம், அதை அப்படியே நேராக நிமித்திட்டோம்னா செவ்வகம் ஆயிடும். அனைத்து பக்கங்களும் அனைத்து கோணங்களும் சமமாக கொண்ட இணைகரமே சதுரம். அனைத்து கோணமும் 90 டிகிரி, அனைத்து பக்கமும் சமமாக இருந்த இணைகரத்துக்கு பேரு சதுரம். நல்லா நான் போச்சுக்கேன். இந்த மாதிரி வினாக்கள் கேட்டா நமக்கு ஒன்றால் சற்று நிதானமா இணைகரம்னு கொடுத்துருக்காங்க, எல்லா பக்கமும் சமமாயிட்டு அப்ப அது சாய் சதுரம் ஆயிட்டு, எல்லா கோணமும் சமமாயிட்டு அதனால அது சதுரம் ஆயிட்டு. அப்ப இணைகரம் சாய் சதுரமாகலாம், சதுரமாகலாம். அதை பண்பை நல்லா படிச்சு பார்க்குறேன். இந்த குறிப்புகளை நம்ம பாடச்சுருக்கத்தை நல்லா பார்த்துக்கிட்டோம்னா அதோட இந்த வடிவேல் தொடர்பான 8ஆம் வகுப்புல உள்ள பாடக்கருத்து நமக்கு முடிவுக்கு வருது. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது 8ஆம் வகுப்புல வாழ்வியல் கணிதம், முக்கியமான பாடம். இதுலேருந்து ஒரு வினாக்கள் கண்டிப்பாக நம்மளை ஒரு வினா அல்லது 2 வினா கேட்குறாங்க. வாழ்வியல் கணிதம். ஏன்னா நம்ம சாதாரணமாக வினாத்தாள் எப்பயுமே வடிவமைக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன சொன்னதுன்னா, நமக்கு ஆசிரியர்களுக்கு தெரியும், எல்ஓ பேஸ்டு தான், லேர்னிங் அவுட்கம்ஸ். இதில் என்ன இருக்குது, அதை மாணவர்கள் நல்லா பயன்படுத்துகிறாங்களா, அது தொடர்பான கேள்விகள் தான் நம்மளை கேட்குறாங்க. டெட்லையும் அது தொடர்பான கேள்விகள் தான் கேட்குறாங்க. இதில் உள்ள பாடக்கருத்துக்களில் இருந்து எப்படி வினாக்கள் கேட்கலாம் அப்படிங்கிற இந்த எல்ஓ பேஸ்டு கேள்வி தான் கேட்குறாங்க. அதனால இதில் சதவீதம், லாபம் நட்டம் அதை நினைவு கொடுத்துட்டு அந்த லாப நட்ட சதவீதம், தள்ளுபடி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஜிஎஸ்டி சம்பந்தமான கணக்குகள், முக்கியமாக கூட்டு வட்டி தொடர்பான செய்திகள் இதில் இருக்கு. கூட்டு வட்டி தொடர்பாக ஒரு கேள்வி நம்மளை கேட்குறாங்க. அடுத்தது நேர் மற்றும் எதிர் விதங்கள். அடுத்தது கலப்பு மாறல், நேரம் மற்றும் வேலை. கலப்பு மாறல் தொடர்பான கேள்வி ஒன்று கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி நேரம் வேலை தொடர்பான ஒரு கேள்வி நம்மளை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பார். அது தொடர்பான கருத்துக்களை தான் இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல சதவீதம் தொடர்பான ஒரு மீள்பார்வை கொடுத்துருக்காங்க. இப்போ சதவீதமாக ஒரு நம்பரை மாற்றணும், ஒரு சதவீதம் எத்தனை சதவீதம்னு நம்ம கேட்குறாங்க அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை, கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு குறிப்பிட்ட சதவீத மதிப்பை காண்க. நம்பர் 60, 60ல் 10% எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. எப்படி நம்ம விட கண்டுபிடிப்போம்? ஒரு 60 நம்ம கணக்கு கொடுத்துருக்கோம், நம்ம எண்ணுங்கிறது 60, 60ல் 10% எவ்வளவு, இதுதான் கேள்வி.
அப்ப நம்ம என்ன செய்வோம்? 60 பெருக்கல் 10/100, அவ்வளவுதான். 60 பெருக்கணும், 10/100 பெருக்கணும். இப்ப 10/100 பெருக்கணும்னா அந்த 100ல் உள்ள 2 சைபரும், 60ல் உள்ள ஒரு சைபரும், 10ல் உள்ள ஒரு சைபரும் அடிபட்டு போச்சு. மிச்சம் உள்ளது 6. அப்ப 60ல் 10% என்பது 6, அவ்வளவுதான். 60 20% என்பது அப்படியே பெருக்கின 12ன்னு விட வந்து அந்த கணக்குகளில் சதவீதத்தின் பயன்பாடுன்னு கொடுத்துருக்கு. சதவீதம் அப்படின்னாலே 100க்கு நமக்கு தெரியும். சதம் என்றால் 100, சதவீதம் அப்படின்னா 100க்கு எவ்வளவு, 100க்குன்னு பொருள்படும்னு கொடுத்துருக்காங்க விளக்கம். அப்ப எக்ஸ் சதவீதம் என்பது x/100 என்ற பின்னத்தை குறிக்கும். இதனால அமைச்சிரு கணக்குல 10% அவர் கொடுத்துருக்காருன்னா நம்ம 10/100ன்னு பயன்படுத்த போறேங்கிறத நாம வச்சிரு. அப்ப எக்ஸ் சதவீதம் என்பது x/100 குறிக்கும்னு கொடுத்துருந்தாருன்னா அவர் 5% கொடுத்தா நான் 5/100ன்னு போட போறேன். இப்ப ஏற்கனவே 10% கொடுத்தா 10/100ன்னு பெருக்கின மாதிரி 5% கொடுத்தா நான் 5/100ன்னு பயன்படுத்திப்பேன். அதை பின்னமாக எழுதிக்கலாம். இப்ப நம்பரையும் பின்னத்தையும் நான் பெருக்கினா எனக்கு மதிப்பு கிடைக்கும். இதை நல்லா நாம வச்சுக்கிறேன். மறுபடியும் சொல்றோம், சதவீதம்னு சொன்னா 100, எக்ஸ் சதவீதம்னு சொன்னா x/100 என்ற பின்னத்தை குறிக்கிறது. அப்போ ஒரு நம்பரை கொடுத்துட்டு இதில் 50% எவ்வளவுன்னு கேட்டா கொடுக்கப்பட்ட நம்பரையும் 50/100 பெருக்கினா எனக்கு அந்த சைபர் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நான் சுருக்கி போட்டா எனக்கு விட எனக்கு எவ்வளவு மதிப்புங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இங்க ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. 600ன் x% என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. இந்த மாதிரி கேள்வி எளிதமான கேள்வி. இந்த மாதிரி கேள்வி நம்மள கேட்கலாம். நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? அந்த கணக்கை நல்லா படிச்சு பார்க்குறேன். 600ன் x% என்பது 450. அப்ப 600ன் x%. அப்ப 600 பெருக்கல் x% x/100 ஈக்குவல் டு 450. இந்த 2வது வரி எனக்கு என்னால புரியுது, எனக்கு எழுத தெரிஞ்சுட்டேன் அப்படின்னாலே நான் சுலபமா எக்ஸுக்கு விடையை சுலபமா கண்டுபிடிச்சிருவேன். 60ன் x%, 60 இன்டு x%, x/100 ஈக்குவல் டு 450. ஒரு சமன்பாடு வந்துட்டு அதன் பிறகு சைபரை சுருக்கிறது, ஈக்குவல் டு அந்த கீழே உள்ளது பெருக்கி மேலே வைக்கிறது, இதெல்லாம் சுலபமாக போட்டுட்டா அங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு 0வை கேன்சல் பண்ணியிருக்காரு, 2 0வை கேன்சல் பண்ணிட்டாங்க, 6 மட்டும் பாக்கியிருக்கு. அந்த 6ஆல் கொண்டு போய் வகுத்துருக்காங்க. 450 6ஆல் வகுத்தா 75. அடுத்தது ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. அந்த எண் எவ்வளவுன்னு தெரியல, 25 குறைக்கிறேன்னு சொன்னாலே அது எத்தனை? 75%. அப்ப சமன்பாடு என்ன? 75% x ஈக்குவல் டு 120. 75% எக்ஸ்ன்னா 75%. அப்படின்னா 75 x/100. அப்படியே நேராக 3வது வரிக்கு போயிட்டேன். அந்த நம்பர் தெரியல எக்ஸு. அப்போ 75% குறைச்சிட்டேன், மிச்சம் 75%. அப்போ 75% எக்ஸு ஈக்குவல் டு 120. அப்போ 75% எக்ஸ்னா 75/100 போட்டிருப்பேன், ஈக்குவல் டு 120. அப்போ எக்ஸ் வேணும்னா கீழே உள்ள 100 பேருக்கும் 75 போய் வகுக்கும். அதை அப்படியே சுருக்கி போட்டால் 160. அதுக்கு கீழே அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பை பெற்றால் அவள் பெற்றது 576 மதிப்பெண், அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண். இந்த மாதிரி வினா கண்டிப்பா கேட்பாங்க. மொத்த மதிப்பெண் தெரியலன்னா மொத்த மதிப்பெண் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், எக்ஸ் இன்டு 80% நாம வச்சுக்கிறேன். இப்ப 80% எக்ஸ் தான், 80% மார்க் தான் வாங்கியிருக்கா. அப்ப 80 x/100 ஈக்குவல் டு தான் 576. இதை நாம வச்சுக்கிறோம். அப்ப 80% எக்ஸ், 80/100 இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 576. எக்ஸ் வேணும்னா 100 போய் பெருக்கும், 80 வந்து வகுக்கும், அதை சுருக்கி போட்டா மதிப்பெண் 720. ரைட்டு, கீழே நமக்கு விட இருக்கும். அப்ப 720 80/100 பெருக்குனா 576 வருதான்னு நம்ம என்ன செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்றோம்? நம்ம கண்டுபிடிச்ச விடைய 80/100 பெருக்குனா 576 வருதா அப்படிங்கிறத பார்த்தாலே நமக்கு சுலபமாக விடையை கண்டுபிடிக்க முடியும். எனக்கு மேலே உள்ளதெல்லாம் புரியல, விடை இருக்கு அப்படின்னா விடையையும் அந்த 80/100 பெருக்குனா 576 வந்ததுன்னா அதுதான் எனக்கு தேவையான விடை. 720 80/100 பெருக்குனாதான் 576 வரும்.
அப்போ விடையிலிருந்து கூட விடை நம்மளால எழுத முடியும். அப்போ ஒரு கணக்கு என்னால் போட முடியல, சமன்பாடு எனக்கு அமைக்க முடியலன்னா நம்மளோட அடுத்த சாய்ஸை எதை எடுத்துக்கிறேன், விடையிலிருந்து அந்த விடையை எப்படி கண்டுபிடிக்கிறது. என்ன கண்டிப்பாக 4 ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனை பயன்படுத்தி அதற்கான விடையை எப்படி கண்டுபிடிக்கிறது. மொத்த மதிப்பெண்ணை 80 100 பெருக்குனா 576 வரணும். அப்படி பெருக்கி பார்த்தோட விட நான் கண்டுபிடிச்சிப்பேன். அது தொடர்பான பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட எண்ணானது முதலில் எக்ஸ் அதிகரிக்கப்பட்டு அல்லது குறைக்கப்பட்டு பிறகு ஒய் அதிகரிக்க அல்லது குறைக்கப்பட்டால் அந்த எண்ணானது எக்ஸு ப்ளஸ் ஒய்இ ப்ளஸ் எக்ஸ்ஒய் பை 100% அதிகரிக்கும் அல்லது குறையும். குறைவுக்கு மைனஸ் குறியீட்டை பயன்படுத்தவும். அதே போல் மைனஸ் குறியீடானது விடையில் இருந்தால் அதனை குறைவு என கொள்ளவும். இந்த குறிப்பை பயன்படுத்தி எடுத்துக்காட்டு 4.5 விடை சரிபார்க்கணும் கொடுத்துருக்கு. இப்போ 4.5 கணக்கு எடுத்துருக்கு. ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தின் ஏற்படும் மாற்றத்தை காண்க. நம்ம இந்த கணக்கை பார்த்த உடனே ஒரு நபரோட வருமானம் 10% அதிகரிக்கிறாங்க, பிறகு 10% குறைக்கிறாங்க. முதல் ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்க, மாற்றம் இல்லை. இதுதான் முதல் விடையா இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன விடை வந்திருக்கு, 1% அப்படிங்கிற விடை நமக்கு கிடைச்சிருக்கு. 1% குறைந்துள்ளது. அப்போ ஒரு நபர் 10% அதிகரிக்கப்பட்டு 10% குறைகிறதுன்னு சொன்னால் நம்ம முதல்ல செய்ய வேண்டிய வேலை, அவருடைய எப்போ சதவீதம் கணக்கு கொடுத்தாலும் அவருடைய வருமானத்தை நான் 100ன்னு வச்சுட்டா நான் போடுற கணக்கு ஈஸி. இதை மாற்று முறையில் போடுறது சுலபம். ஒரு நபரின் வருமானம் 100. இப்போ 100 10% இருக்குன்னா அவருக்கு சம வருமானம் வந்திருக்கும், 110 ரூபா வந்துடும். அப்போ 110 ரூபாயிலேருந்து 10% மறுபடியும் குறைக்கிறாரு. அப்போ எவ்வளவு குறைச்சிருப்பாரு, 11 ரூபா குறைச்சிருப்பாரு. இப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, 99 ரூபா. அப்போ எவ்வளவு குறைஞ்சி போச்சு, 1% குறைஞ்சிடுச்சு. ஆனால் மேலோட்டமாக பார்த்தா இதுக்கு விட என்ன, வருமானத்தில் மாற்றம் இல்லை. இந்த கேள்வி நம்மளை கேட்பாங்க. கணக்கு நல்லா நாம வச்சுக்கிறேன். ஒருவர் வருமானத்தில் 10% அதிகரித்து 10% பின்னர் 10% குறைத்தால் ஒரு வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை காண்க. அப்ப மேலோட்டமா பார்த்தா 10% அதிகரிச்சாங்க, 10% குறைச்சாங்க. அதனால எந்த மாற்றமும் இல்லை. அவர் வாங்கின சம்பளத்தை அப்படியே வாங்குவாருன்னா வாங்க மாட்டாரு. 1% அவருக்கு குறையும். 100 ரூபா வாங்கினார்னா 1 ரூபா குறையும். 1000 ரூபா வாங்கினார்னா 10 ரூபா குறையும். அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ இந்த கணக்கை மறுபடியும் ஞாபகம் வைக்கிறோம். 10% அதிகரித்து 10% குறைத்தால் அவர் ஏற்படக்கூடிய மாற்றம் 1% குறைவு. 2 விட 3 4 விட இருக்கும். வருமானத்தில் மாற்றம் இல்லை, அதான் முத விட. நம்ம பார்த்தோன்னா டக்குன்னு டிக் அடிச்சிருவோம். அடுத்து 1% அதிகரிக்கிறது, 1% குறைகிறது, 10% அதிகரிக்கிறது. ஏதாச்சும் ஒரு வார்த்தை கொடுத்துட்டு ரைட். இதனால நாம வச்சு ரைட். அடுத்தது லாபம் நட்டம் கணக்கு. நம்ம 6ஆம் வகுப்புல லாபம், நட்டம், தள்ளுபடி சதவீதம் எல்லாத்தையும் நம்ம கவனிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலாவை இங்கே அவங்க நினைவூட்டியிருக்காங்க. லாபம், அதுக்கு முக்கியமான வார்த்தை அடக்க விலை, இன்னொன்று விற்பனை விலை அல்லது விற்ற விலை. அடக்க விலையை சுருக்கமாக ஆ வின்னு எழுதியிருக்காங்க, விற்பனை விலையை வின்னு எழுதியிருக்காங்க. அப்போ அடக்க விலை என்னென்ன, ஒரு பொருளை வாங்கிய விலையே அப்பொருளின் அடக்க விலை. நான் ஒரு வியாபாரியாக இருந்தால் எந்த ஒரு பொருளை விற்கிறதுக்கு பெரிய கடையிலேருந்து நான் என்ன விலைக்கு வாங்கிட்டு வர்றதோ அதான் எனக்கு அடக்க விலை. அப்போ 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னா அது அடக்க விலை. கண்டிப்பாக 100 ரூபாய்க்கு அந்த பொருளை நான் விற்க போகிறது இல்லை. 110 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா அது விற்பனை விலை. அப்போ எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது, 10 ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்போ அந்த பொருளை விற்கவே இல்லை அப்படின்னா என்ன பண்ண போகிறேன், வச்சு புண்ணியம் இல்லை. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 90 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா விற்பனை விலை குறையுது. அப்போ எனக்கு என்ன ஏற்படும், நட்டம் ஏற்படும். இது நமக்கு தெரியும். லாபம் என்பது விற்பனை விலை மைனஸ் அடக்க விலைங்கிற ஃபார்முலாவையும், நட்டம் என்பது அடக்க விலை மைனஸ் விற்பனை விலைங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தியிருப்போம். இப்போ சூத்திரங்கள் ஒரு 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4 சூத்திரங்களை கண்டிப்பாக நம்ம நிலையில் வச்சுக்கிறோம். கணக்கு போடும்போது அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நம்ம கணக்கு போடும்போது பார்க்கணும். லாபம், லாப சதவீதம், லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100%. இதை அப்படியே குறிப்பை எடுத்துக்கிறேன். லாபம்னாலே தெரியலையே. லாபம் ஈக்குவல் டு விற்ற விலை மைனஸ் அடக்க விலை, நட்டம் ஈக்குவல் டு அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை அல்லது விற்ற விலை.
அடுத்த சூத்திரங்கள் லாப சதவீதம். லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100%. நட்ட சதவீதம் நட்டம் பை அடக்க விலை இன்ட்டு 100%. அடுத்து விற்ற விலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு. 100 பிளஸ் லாப சதவீதம் பை 100 இன்ட்டு அடக்க விலை. அதை அடக்க விலை வேணும்னா 100 பை 100 பிளஸ் லாப சதவீதம் இன்ட்டு விற்பனை விலை. அதுவே நட்டமாக இருந்தால் விற்ற விலை ஈக்குவல் டு 100 மைனஸ் நட்ட சதவீதம் பை 100 இன்ட்டு அடக்க விலை. அடக்க விலை வேணும்னா 100 பை 100 மைனஸ் நட்ட சதவீதம் இன்ட்டு விற்பனை விலை. ஏதாச்சும் ஒரு ஃபார்முலாவும் நல்ல தெளிவாக படிச்சிடும். விற்ற விலை வேணும்னா 100 பிளஸ் லாபம் சதவீதம் பை 100 இன்று அடக்க விலை. இப்போ விற்ற விலை வேணும்னா 100 பிளஸ் லாப சதவீதம் 100 இன்று அடக்க விலைங்கிற ஃபார்முலா நான் வச்சுக்கிறேன். அது நம்ம கணக்கு போடும் போதே நம்ம ஸ்லோகமாக எப்படி விட கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுவோம். இதை நாம் வச்சு விற்ற விலை வேணும்னா 100 பிளஸ் லாப சதவீதம் பை 100 இன்ட்டு அடக்க விலை. அடக்க விலை வேணும்னா 100 மேலே இருக்கும், பை கீழே போகும். 100 பை 100 பிளஸ் லாப சதவீதம் இன்ட்டு விற்பனை விலை. அப்போ அடக்க விலை வேணும்னா 100 பை ஃபார்முலா, விற்ற விலை வேணும்னா 100 கீழே வந்துடும். 100 பிளஸ் லாப சதவீதம் பை 100 ஃபார்முலா அப்படிங்கிறத நாம் வச்சுக்கிறேன். அடுத்து தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. தள்ளுபடிங்கிறதுல அடக்க விலைங்கிற வார்த்தை வரல. ஒன்று குறித்த விலை, இன்னொன்று விற்பனை விலை. அப்போ நம்ம குறித்த விலை புடவையிலையோ பேண்ட் ஷர்ட்லேயோ அங்கே லேபிள் ஒட்டியிருப்பாங்களே, அதுதான் அவங்க குறித்த விலை. விற்பனை விலைங்கிறது என்ன? தள்ளுபடி போக நம்ம பில்லுலே போட்டிருப்பாங்க, டிஸ்கவுண்ட்னு போட்டு அப்புறம் நெட் அமௌண்ட்னு சைடை போட்டிருப்பாங்க. அப்போ விற்பனை விலை வேற, அப்போ தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்போ தள்ளுபடி விற்பனை விலை ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. இப்போ தள்ளுபடி வேணும்னா குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. இதை எழுதிக்கிறேன். குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை, அதுதான் தள்ளுபடி. தள்ளுபடி சதவீதம், தள்ளுபடி பை குறித்த விலை இன்ட்டு 100%. 100% தான். சதவீதம்னா 100க்கு தான். தள்ளுபடி பை குறித்த விலை இன்ட்டு 100%. அடுத்து இதர செலவுகள்னு ஒன்று சேர்த்துருக்காங்க. மொத்த அடக்க விலை. ஒரு பொருளை வாங்கி நான் விற்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் எடுத்துட்டு கொண்ட வண்டி வாடகை எல்லாமே எதில் சேர்ந்துடும்? அடக்க விலையோடு சேர்ந்துடும். ஒரு 1000 ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு வரேன், வெளியூர்லேருந்து எடுத்து வந்திருக்க ஒரு 500 ரூபா ஆட்டோ வாடகை கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதோட விலை 1000 ரூபாய் இல்லை 1500 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ அந்த பொருள் நான் விற்கணும்னா 1600 ரூபாய்க்கு விற்றாதான் எனக்கு லாபம். 1100 ரூபாய்க்கு விற்றா எனக்கு 400 ரூபா நட்டம். ஏன்னா வண்டி பிடிச்சி எடுத்து வந்த 500 ரூபாங்கிறது எதோட சேர்க்கணும்? மொத்த அடக்க விலையோட சேரும். அப்போ இதர செலவுகளும் அடக்க விலையோட சேரும். அதுக்கான குறிப்பு தான் கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்து ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. சரக்கு மற்றும் சேவை வரி. அவர் சதவீதம் கொடுத்துருப்பாங்க, பொருள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்படியே அதை 5%னா 5/100 பேருக்குன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய ஜிஎஸ்டி எவ்வளோதுன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். அடுத்து எடுத்துக்காட்டு 4.எடுத்துக்கணும். 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் பண்ணி லாபம் அல்லது நட்டத்தை காண்க. அப்போ 16 பெட்டியோட அடக்க விலை 20 ஸ்ட்ராபெரி பெட்டியோட விற்பனை விலைக்கு சமம். அப்போ அவருக்கு என்ன கிடைக்குது? 20% நட்டம் கிடைக்குது. அப்போ அடக்க விலையை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஒய்ங்கிறது விற்பனை விலை. லாபம் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்னு கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறது ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பை நல்லா பாருங்க. எக்ஸ் பொருட்களின் அடக்க விலையானது ஒய் பொருளை விற்பனை விலைக்கு சமமெனில் லாபம் சதவீதம் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்ட்டு 100. இதனால எக்ஸ் மைனஸ் ஒய் பை 100. விடையானது மைனஸ் குறியுடன் இருந்தால் நட்டம் என கொள்ள வேண்டும். அப்படியே இந்த கணக்கில் எக்ஸுங்கிறது அடக்க விலை என்ன கொடுத்துருக்கு? 16. ஒய்ங்கிறது எவ்வளவு? 20. அப்போ 16 மைனஸ் 20 பை 20. 16ல் 20 கழிச்சா மைனஸில் 4. அப்போ நம்ம அதை சுருக்கணும்னா நமக்கு மைனஸில் விட வருது.
அப்ப மைனஸ் குறி வந்தா என்ன கொடுத்துருக்காங்க? நட்டம். அதனால 20% நட்டம்னு விடை எழுதிடுவேன். அப்ப அடக்க விலை எக்ஸ்ன்னு வைக்கணும், விற்பனை விலையை ஒய்ன்னு வைக்கணும். அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்ட்டு 100ன்னு போட்டுக்கணும். விடையில மைனஸ் குறி வந்தா நட்டம்னு எழுதணும், விடையில பிளஸ் குறி வந்தா லாபம்னு எழுதணும். அதனால லாப சதவீதம்னா கணக்கு ஃபார்முலா எழுதியிருக்கோம். விடையில பிளஸ் விட வந்தா லாபம்னு வச்சுக்கிறேன், விடையில மைனஸ் வந்துட்டா அதை நட்டம்னு கணக்கு விடையை மாத்திக்கிறோம். ரைட். அதுக்கு கீழே இந்த குறிப்பை மறுபடியும் எழுதிக்கிறேன். தொடர் தள்ளுபடி, 2 தொடர் தள்ளுபடி, முதல்ல A% அப்புறம் B% அப்படி கொடுத்துருந்தா அதுக்கான ஃபார்முலா ஒன்று எழுதியிருக்காரு. 1 மைனஸ் A/100 இன்ட்டு 1 மைனஸ் B/100 இன்ட்டு குறித்த விலைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. 3 தொடர் தள்ளுபடி கொண்டு இருந்தா ஒரே தள்ளுபடி சதவீதமானது 1 மைனஸ் A/100 1 மைனஸ் B/100 1 மைனஸ் C/100 இன்ட்டு 100% கொடுத்துருக்காங்க. அப்போ தொடர் தள்ளுபடின்னு சொன்னால் கணக்கில் கொடுத்துருப்பாங்க. எடுத்துக்காட்டு மேலே உள்ள கணக்கை பார்க்குறேன். ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் தொடர் தள்ளுபடிகள் முறையே 25%, 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமமான தள்ளுபடியை காண்க. எனக்கு ஃபார்முலா மறந்துட்டுனா எப்போ அவர் சதவீதத்தில் கொடுத்துட்டாரோ உடனே அந்த பொருளோட விலையை 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். முதல் தள்ளுபடி கொடுத்துட்டாரு 25 ரூபா, அப்போ நான் பொருளோட விலை 75 ரூபான்னு இருந்துச்சு. மறுபடியும் ஒரு 20% கொடுத்தாரு, அது எவ்வளோத்துக்கு குறைச்சி? 15 ரூபா குறைச்சி. அப்போ எவ்வளோ விற்பனை விலை? 60%. அப்போ எத்தனை தள்ளுபடி? 40% தள்ளுபடிங்கிறது சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா எனக்கு தெரியலேன்னு வருத்தப்படவே வேண்டியில்லை. சதவீத கணக்கு தள்ளுபடி கணக்குன்னு சொன்னால் நம்ம தெரிவிக்க விலை அந்த பொருளோட விலையை 100 ரூபான்னு வச்சு போட்டால் நம்ம மனசாலேயே கண்டுபிடிச்சிருவேன். 100 ரூபாயில் 25% தள்ளுபடின்னா பாக்கி 75 ரூபா. 75 ரூபான்னு வந்துச்சு, அதுலேயே மறுபடியும் 20% சொன்னால் ஒரு 15 ரூபா. இப்போ நான் எவ்வளவு கொடுத்தா போதும்? 60 ரூபா. இப்போ மொத்தமாக எவ்வளோ தள்ளுபடி பண்ணாங்க? 40% தள்ளுபடி பண்ணாங்க. ஆனால் கணக்கு நேரடியாக பார்த்தா 25%, அடுத்தது 20%, மொத்தம் 45% விட. இந்த மாதிரி கணக்குகள் தான் நம்மளை கேள்வி கேட்பாங்க. ஏற்கனவே 10% அதிகரித்து 10% குறைத்தால் அவருடைய சம்பளத்தில் எவ்வளவு மாற்றம்னு சொன்னால் நம்ம எப்படி மாற்றம் இல்லைன்னு எழுதுவோமோ, அதுபோல் தொடர் தள்ளுபடி முதலில் 25%, பிறகு 20%. அப்போ ஒரே சமமான தள்ளுபடி என்னன்னு கேட்டால் நம்ம அழகாக 25 20 கூட்டி 45ன்னு போட்டு வந்துடுவோம். அதுதான் முதல் விடையாகவே அவர் கொடுத்துருப்பாரு. அந்த தவறை நம்ம செஞ்சுருவோம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை 100 ரூபான்னு நினச்சி கண்டுபிடிச்சா அதுக்கான சரியான விடை 40%. இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த கணக்கில் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். அது தொடர்பான பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம முக்கியமான செய்ய வேண்டிய வேலை கூட்டு வட்டி. ரைட். கூட்டு வட்டி நம்ம தெரிஞ்சுக்கும் முன்னாடி தனி வட்டி நமக்கு தெரியும். தனி வட்டி 7ஆம் வகுப்புல இருக்கு. தனி வட்டி இங்கிலீஷில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லக்கூடிய தனி வட்டி ஐஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஐஸ் ஈக்குவல் டு PNR/100. Pன்னா நமக்கு தெரியும் அசல், என்னன்னா காலம் ஆண்டுகளில் கொடுத்துருப்பாங்க, ஸ்மால் லெட்டர் R என்பது வட்டி வீதம் சதவீதத்தில் கொடுத்துருப்பாங்க. அசல் P ரூபாயில் கொடுத்துருப்பாங்க, அசல் சொல்லியிருப்பாங்க. என்னங்கிறது காலம் ஆண்டுகளில் கொடுத்துருப்பாங்க. R என்பது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R சதவீதத்தில் கொடுத்துருப்பாங்க. பை 100. ஐஸ் ஈக்குவல் டு PNR/100. PNR/100. இது தனி வட்டிக்கான ஃபார்முலா. ரைட். இப்போ 8ஆம் வகுப்புல கொடுத்துருக்கிறது கூட்டு வட்டி. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் என்ன வித்தியாசம்? தனி வட்டி என்பது அசல் மாறாமல் அப்படியே இருக்கும். வட்டி பாட்டுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கோ, 5 ஆண்டுகள்னா 5 ஆண்டுகளுக்கு அப்படியே நம்ம வட்டி எவ்வளோதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கூட்டு வட்டின்னு சொல்லக்கூடியது அது அந்த வட்டியானது ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டா ஒவ்வொரு வருஷத்தும் அந்த அசலோட இந்த வட்டியையும் சேர்த்து மொத்த அசலுக்கு மறுபடி வட்டி ஒவ்வொரு ஆண்டுக்கும் என்ன பண்ணும்? வட்டியானது அதிகரிச்சுக்கிட்டே போகும். இதுதான் கூட்டு வட்டி. ஆனால் தனி வட்டிங்கிறது அசல் அப்படியே இருக்கும். 5 ஆண்டுகளுக்குன்னா
அப்படி PNR/100 கண்டுபிடிச்சோம்னா 5 வருஷத்துக்கு ஒரே தடவையில் வட்டி கண்டுபிடிக்கும். ஆனால் இங்கே கூட்டு வட்டினா அசலோட வட்டியையும் சேர்த்து அந்த வட்டிக்கும் பிறகு நான் வட்டி சேர்க்குறேன், வட்டி போடுறேன். ஒரு 1000 ரூபா கடை வாங்கினேன், அதுக்கு ஒரு வருஷத்தில் 100 ரூபா வட்டின்னா அடுத்த வருஷம் 1000 ரூபாய்க்கு வட்டி போட மாட்டோம், 1100 ரூபாய்க்கு வட்டி போடுவாங்க. இதுதான் கூட்டு வட்டி. அந்த கூட்டு வட்டியிலே ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கூட்டு வட்டி இல்லை, அதுக்கான கூட்டு வட்டி விளக்கம் கொடுத்துருக்காங்க. மேலே தனி வட்டிக்கு ஃபார்முலா இதுக்கு I=PNR/100 குறிப்பெடுத்துக்கிறேன். அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மாற்று காலம் கொடுத்துருக்காங்க. வட்டியை அசலுடன் சேர்க்கும் காலகட்டத்தை நாம் மாற்று காலம் என்கிறோம். அதாவது வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடாத எடுத்துக்கொண்டால் அங்கு 3 மாதத்திற்கு ஒரு முறை என ஒரு ஆண்டில் 4 மாற்று காலங்கள் இருக்கும். காலாண்டுக்கு ஒரு முறைன்னு சொன்னால் அங்கே மாற்று காலம் 4 வாட்டி. 2 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி போடுறேன்னு சொன்னார்னா அங்கே மாற்று காலம் 6 வாட்டி, வருஷத்துக்கு 6 வாட்டி வட்டி போடுறாரு. அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொன்னால் வருஷத்துக்கு 2 வாட்டி வட்டி போடுறாரு. ஆண்டுக்கு ஒரு முறை சொன்னால் வட்டி ஆண்டுக்கு ஒரு வாட்டி போடுறாரு. அப்படிங்கிறத நான் வச்சுக்கிறேன். ரைட். அதுக்கு தொடர்பான ஃபார்முலாவை பார்த்துக்கிறேன். ரைட். கீழே இருக்கு பாருங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் போது நாம் பெறும் தொகை A P × 1 + R/100 கூட்டு வட்டி ஃபார்முலா. கூட்டு வட்டியின் தலைப்பு எழுதிக்கிறேன். கூட்டு வட்டி அதில் முதல் ஃபார்முலா ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் A P × 1 + R/100 ஏங்கிறது என்ன? அது மொத்த தொகை. இப்போ கூட்டு வட்டி வேணும்னா ஏயிலேருந்து பியை கழிச்சுக்கணும். அசலோடு சேர்ந்து இருக்கும். அந்த அசலை கழிச்சிட்டா வட்டி என்னன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். கூட்டு வட்டி CI = A - P. இது முதல் ஃபார்முலா. அடுத்த ரெண்டாவது ஃபார்முலா அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் A P × 1 + R/200 இதை அப்படியே குறிப்பு எடுத்துக்கிறேன். கணக்கு எடுத்துக்காட்டு கணக்கில் பார்க்கும்பொழுது நமக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அந்த ஒரு ஃபார்முலா நல்லா படிச்சுக்கிறேன். ஏசிக்கு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் A P × 1 + R/100 அதை நான் மனப்பாடம் பண்ணிட்டேன்னா அரையாண்டுன்னு சொன்னால் அப்படி R/100ங்கிறத 200 போட்டுருவேன், என்னங்கிறத 2n போட்டுருவேன். காலாண்டுங்கள R/400 போட்டுருவேன், /4n போட்டுருவேன். அதனால் முதல் ஃபார்முலா மட்டும் நல்லா படிச்சுக்கிறேன். என்ன கணக்கில் அவர் சொல்லுவார், சார் கணக்கில் கூட்டு வட்டின்னு கொடுத்துருக்கு, ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்கலன்னு சொன்னிட்டாருனாலே ஆண்டுக்கு ஒரு முறை தான். அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக முதல்ல கணக்கு ஆரம்பிக்க சொல்லுவார். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கெடுப்பு இருக்கிறது, காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கெடுப்பு இருக்கிறது சொல்லுவார். ஒன்றுமே அவர் சொல்லலை அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறைங்கிறத நம்ம நாம வச்சுக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டு வட்டி வீதம் மாறும்போது அப்போ A%, B%, C% மாறுன்னா 6ன்னு தனியாக இல்லை, அதனால் A/100, B/100, C/100 போட்டிருக்காங்க. A × P × 1 + நம்ம R/100 போடுவேன். முதல் காலாண்டு A%, ரெண்டாவது காலாண்டு B%, மூணாவது காலாண்டு C% சொன்னால் ஒவ்வொரு ஆண்டுக்கும் வட்டி கணக்கிறது மாறுது. அதனால் P × 1 + A/100 × 1 + B/100 × 1 + C/100 அப்படி பெருக்கப்பட்டால் எனக்கு கூட வந்துடும். கடைசி ஆண்டுக்கு ஒரு முறை வட்டியானது கணக்கிடும் போது காலமானது A/B/C ஆண்டுகள் பின்னத்தில் இருக்குமானால் இந்த ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். அது கணக்கில் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கிறேன். P × 1 + R/100 × A × 1 + B/C × R/100 இது நான் நிலையில் வச்சுக்கிறேன். அந்த ஃபார்முலா மட்டும் சும்மா எழுதி வச்சுக்கிறேன். இது தொடர்பான கணக்குகள் அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறதில்லை. அப்போ ஆண்டுகள் பின்னமாக இருந்தால் பெரிய ஃபார்முலாங்கிறத நாம் வச்சுக்கிறேன். அதை மட்டும் எழுதிக்கிறேன். சும்மா குறிப்பெடுத்து வச்சுப்போம். மேலே உள்ள அந்த 4 ஃபார்முலாவில் ஏதாவது ஒன்று தான் பயன்படுத்துகிற மாதிரி. கூட்டு வட்டியில் ஒன்று கேட்கணும்னு நினச்சா ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார், சாதாரண கணக்காக தான் கேட்பார். ஆண்டுகள் பின்னமாக உள்ள கணக்குகள் கேட்டாங்கன்னா சற்று சிரமம் தான். கணிதம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் சுலபமாக விட போட்டுருவாங்க, மற்ற ஆசிரியர்களுக்கு சற்று சிரமமாக தான் இருக்கும். அப்போ அந்த கணக்குகளில் நம்ம
நம்ம பார்த்துக்க சற்று மெனக்கெட்டு போட்டு பார்க்குறோம், அப்படி இல்லாட்டி விட்டுற வேண்டியதான். அதுக்காக வருத்தப்பட வேண்டியதில்லை. இப்போ அந்த மாதிரி கேள்விகள் நம்மளை கேட்க மாட்டாங்க, நீங்கள் கவலையப்பட வேண்டாம். அடுத்தது கீழே கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கு கூட்டு வட்டி காண்கன்னு சொல்லி ஒரு 4 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கணக்கையும் பாருங்கள். ஆண்டுக்கு ஒரு முறை தையில் கொடுத்துருக்காங்களா? ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. முதலாண்டு வட்டி வீதம் கொடுத்துருக்காரு, 2ஆம் ஆண்டு வட்டி வீதம் கொடுத்துருக்காரு. அடுத்தது என் ஈக்குவல் டு 2/3/4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. 4 ஃபார்முலாவுக்கும் 4 விதமான கணக்கு கொடுத்துருக்காரு. ஆண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டு கணக்கு கொடுத்தல, தொடர்ந்து வட்டி வீதம் மாறிக்கிட்டு இருக்கு. முதல் காலாண்டுக்கு ஒரு வட்டி வீதம், 2வது காலாண்டுக்கு ஒரு வட்டி வீதம். அது 4வது ஃபார்முலா பயன்படுத்தி போடுறேன். 5வது ஃபார்முலா பயன்படுத்துறதுக்கு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த எடுத்துக்காட்டு கணக்கில் பார்க்குறேன். தொகை ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+r/100 என்று கொடுத்துருக்காங்க. அசல் இருக்கிற இடத்துல 4000 போட்டுக்கிட்டேன். 1+r இருக்கிற இடத்துல 5% 5/100 போட்டுக்கிட்டேன். 2 ஆண்டுகள் சொன்னது ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இப்போ 4000 அப்படியே இருக்குது. இன்ட்டு இந்த 21/20 எப்படி வந்துச்சு? 1ஐயும் 5/100ஐயும் கூட்டினா விட 105/100. எப்படி கூட்டினேன்? 1 5/100ங்கிறது 105/100. அடுக்கு ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயர்னா 2 வாட்டி பெருக்கணும். அப்போ 105/100 அவர் சுருக்கியிருக்காரு. 5ஆம் வாய்ப்பாடு சொல்லி அடித்தா 21 கீழே 20. அப்போ 21/20 ஸ்கொயர்னு சொன்னால் 2 வாட்டி பெருக்கணும். இப்போ 21/20 பெருக்கல் 21/20. அப்போ 4000 உள்ள 3 0 2 0 நான் அடிச்சிடுறேன். அது மாதிரி நான் 2 2 4 அடிச்சிட 10. அப்போ 21 25 பெருக்கணும் 441. அதை 10ஆல் பெருக்கணும் 4410. இது ஏ. எனக்கு கூட்டு வட்டி தான் வேணும். கூட்டு வட்டி சிஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. அசல் எவ்வளவு? 4000. அப்போ 4410ல் 4000 கழிச்சா மிச்சம் 410 ரூபா. அப்போ இந்த கணக்கு போட நமக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? ஒரு 2 நிமிடம் இல்லை 1 நிமிடத்தில் நம்ம கண்டிப்பாக போட்டுடலாம். அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன தெரியணும்? ஃபார்முலா மட்டும் தெரியணும். ஃபார்முலாவில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை மட்டும் சரியாக பிரதிக்கிட்டு விரைவாக பெருக்கினாலே நமக்கு சுலபமாக விட வந்துடும். அதனால் வருத்தப்பட வேண்டியதில்லை. கூட்டு வட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஏஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+r/100 இது ஆண்டுக்கு ஒரு முறை. அடுத்த கணக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை. அப்படியே 200 போட்டார். அப்படியே பிரதிக்கிட்டு இருக்காங்க. அடுக்கில் 3 வந்துடுச்சு. அப்போ 1 + 4/200 இருக்குது. அப்போ 204/200. அதை சுருக்கினாரு 51/50. அடுக்கில் 3 வந்ததுனால 3 வாட்டி பெருக்கியிருக்காங்க. 51 அப்போ ஒரு தடவை வச்சுட்டாங்க. 10.2 10.2 அப்படியே பெருக்கினா 5306.04 இருக்கு. அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை, அந்த 5000 கழிச்சிட்டாங்க, மிச்சம் 306 ரூபா 4 காசு கிடைச்சிருக்கு. அடுத்து தொடர் வட்டி தொடர்பான ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பின்னம் ஒரு கணக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த பின்னம் கணக்கை நம்ம அந்த ஃபார்முலா பெருத்திட்டோன்னா சுலபமான தான் வந்திருக்காங்க. ஆனால் அந்த கணக்கு போடுறதுக்கு அந்த ஃபார்முலாவை மட்டும் சரியாக பயன்படுத்தணும். இப்போ ஃபார்முலாவை நம்ம தான் மனப்பாடம் பண்ணி ஆகணும். அடுத்தது கூட்டு வட்டி சூத்திரத்தின் பயன்பாடுகள்னு ஒன்று கொடுத்துருக்காருங்க. மக்கள் தொகை அதிகரிப்பு அல்லது குறைவை காண பயன்படுகிறது. பி இன்ட்டு 1+r/100 என்னன்னா மக்கள் தொகை அதிகரிப்புக்கு ஃபார்முலா பயன்படுத்திக்கலாம். ஒரு பொருளோட விலை வீழ்ச்சி அப்படின்னு சொன்னால் பி இன்ட்டு 1+r/100 என்னங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி போடலாங்கிறத நாம் வச்சுக்கிறேன். அதிகரிப்பாக இருந்தால் ப்ளஸ் ஃபார்முலா, குறையுது அல்லது வீழ்ச்சி அடையுதுன்னா மைனஸ் ஃபார்முலா. இந்த இருசக்கர வாகனத்தோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வீழ்ச்சி ஃபார்முலா தேய்மான மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அந்த 70,000 இப்போ அது 64,512 2 வருஷம் கழித்து மாறிடும். அதுக்கான விட கொடுத்துருக்காங்க. அடுத்து நகரத்தோட மக்கள் தொகை கொடுத்துருக்காங்க. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை கொடுத்துருக்கு. 2016 மற்றும் 20 ஆண்டுகளில் மக்கள் தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 2016 மக்கள் தொகையை பின்னு வச்சுருக்காங்க. அப்போ 18ல் அதிகரிச்சிருக்கு. அதனால் ஏஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு
1 + r/100 ஹோல் பவர் என்னங்கிற விடைய ஃபார்முலா பயன்படுத்தி 2,12,500ங்கிற ஃபார்முலா பயன்படுத்தி போட்டிருக்காங்க. அது முக்கியமானது. 4.4.2 பாருங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். இந்த ஃபார்முலா கண்டிப்பாக எழுதிங்க. கூட்டு வட்டி ஃபார்முலாவை நான் எழுதலை சார், எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னா அதை விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதை மட்டும் படிச்சு வச்சுங்க. ஏன்னா அவர் கூட்டு வட்டியில் கேள்வி கேட்கறதே இந்த பகுதியில் தான் நிறையா 2-3 வருஷத்துல இதுதான் கேட்டிருக்காங்க. அந்த முதல் ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். முதல் காலாண்டுக்கு வித்தியாசம் இல்லைன்னு கொடுத்துட்டாரு. 2வது புள்ளி எழுதிக்க 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். அப்ப 2 வருஷத்துக்கு ஒரு தொகையை நான் வாங்கினேன் அப்படின்னா கூட்டு வட்டி போட்டிருந்தா அல்ல தனி வட்டி வாங்கியிருந்தா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான ஃபார்முலா P × r/100 ஹோல் ஸ்கொயர். P × r/100 ஹோல் ஸ்கொயர். அதை எழுதிக்கிறேன், கண்டிப்பாக குறிப்பெடுத்துக்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். அதே போல 3 ஆண்டுகளுக்கும் எழுதிக்கிறேன். 3 ஆண்டுகளுக்கு ஒரு வருஷம் ஒரு கேள்வித்தாளில் 3 ஆண்டுகளுக்கு தான் அடிக்கடி கேட்குறாரு. 2 ஆண்டுகளுக்கு டக்குன்னு விட கண்டுபிடிச்சிடும். 3 ஆண்டுகளுக்கு அதுவும் ஈஸி தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னொரு ப்ராக்கெட் வந்திருக்கு, அவ்வளோதான். 2 ஆண்டுகள்னா P × r/100 ஹோல் ஸ்கொயர். 3 ஆண்டுகளுக்காக இருந்தால் P × r/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + r/100. அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராக்கெட் சேர்த்து அவ்வளோதான். 3 + r/100 3 + r/100. அது 3 ஆண்டுகளுக்குன்னா 3 + r/100 சேரும். 2 ஆண்டுகளுக்குன்னா P × r/100 ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். இந்த 2 ஃபார்முலா மட்டும் நீ தெரிஞ்ச கூட்டு வட்டி தொடர்பாக நான் ஆண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை, எந்த ஃபார்முலா எனக்கு தெரியவே இல்லை, விட்டுடுங்க. இதை மட்டும் படிச்சிங்க. ஏன்னா மிக சுலபமான ஃபார்முலா. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையுள்ள வித்தியாசம். Pனா அசல், ஆர்னா வட்டி வீதம் கொடுத்துருவார். P × r/100 ஹோல் ஸ்கொயர். அதை அப்படியே பெருக்கி போட்டு சுருக்கி போட்டால் விட வந்துடும். 3 ஆண்டுகளுக்கா P × r/100 ஹோல் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 3 + r/100. அவ்வளோதான். 3 + r/100. ரைட். இது கூட்டு வட்டி தொடர்பான கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இந்த எடுத்துக்காட்டு கணக்குகளோட இன்னைக்கு வகுப்பை நிறைய செஞ்சுப்போம். அங்கே சுலபமாக கண்டுபிடிக்கிறது எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. முதல் கணக்கு 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அசல் 5000 கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் 4% கொடுத்துருக்காங்க. வருஷம் 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் கொடுத்தா இது முதல் ஃபார்முலா P × r/100 ஹோல் ஸ்கொயர். P இருக்கிற இடத்துல 5000 போட்டுக்கிட்டாரு. r/100ங்கிறதுல 4/100 ஸ்கொயர்னு சொன்னதுனால 2 வாட்டி போட்டிருக்கேன். 4/100 பெருக்கல் 4/100. அப்படியே சைபரை கேன்சல் பண்ண இது கீழே 100ல் உள்ள 2 சைபரும் 5000ல் உள்ள 2 சைபரும் அடிபட்டு போச்சு. அதில் 100ல் ஒரு சைபரும் 50ல் ஒரு சைபரும் அடிச்சுட்டேன். அப்புறம் 5ஐயும் 10ஐயும் அடிச்சுட்டேன். எல்லாம் கேன்சல் பண்ணால் மிச்சம் 8 ரூபாய் பாக்கி. அதே 3 ஆண்டுகளுக்கு பாருங்க, அதே P × r/100 ஹோல் ஸ்கொயர், அப்புறம் 3 + r/100. அந்த ஒரு இடம் மட்டும் பார்த்துக்கிறேன். 8000 அசல், r/100 5%, 5/100 × 5/100 3 + 5/100. 3 + 5/100 கூட்டினா 305/100. அதை சுருக்கினா 61/20. மிச்சம் இங்கே உள்ளதெல்லாம் சுருக்கிட்டேன். அப்போ அடித்து பார்த்தா மிச்சம் 61 ரூபா இருக்குது. அப்போ இந்த 2 கணக்குகளில் மட்டுமே பார்த்துட்டு போகிறேன், 1 மார்க் கண்டிப்பாக. இப்போ கூட்டு வட்டி கணக்கில் அவர் அடிக்கடி கேட்கக்கூடிய கணக்கு இந்த கணக்கு தான். ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்துறது இல்லை. ரொம்ப கஷ்டப்படுத்து அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது சொல்லி பெரிய கணக்கை நம்மளை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இல்லை ஆண்டுகளை பின்னத்தில் கொடுத்துட்டா அந்த பெரிய ஃபார்முலா வச்சு பயன்படுத்துற மாதிரி கணக்கில் கேட்பதே இல்லை, மிக ரேராக கேட்குறாங்க. ஆனால் இந்த கணக்கில் அடிக்கடி நம்மளை ஒவ்வொரு கேள்வித்தாள்லையும் ஏதாவது ஒரு இடத்துல கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம், அது 2 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகள். 2 ஆண்டுகளாக இருந்தால் P × r/100 ஹோல் ஸ்கொயர் நான் வச்சுக்கிறேன். 3 ஆண்டுகள் இருந்தால் P × r/100 ஹோல் ஸ்கொயர், இன்னொரு ப்ராக்கெட் எக்ஸ்ட்ரா 3 + r/100. அவ்வளோதான். ரைட். அது தொடர்பான பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்தது கலப்பு மாறல் தொடர்பான கணக்குகளுக்கான விளக்கங்களையும் நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். நன்றி.